காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. கவி சக்கரவர்த்தி கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்தின் சுந்தரகாண்டத்திலே நாம் 9வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். நாம் கிங்கரர் வதைப்படலத்தை முடித்துவிட்டோம். சம்புமாலி வதைப்படலத்தையும் நாம் முடித்துவிட்டோம். இப்பொழுது நாம் காண இருப்பது பஞ்சசேனாதிபதிகள் வதைப்படலம். ஏன்னா சம்புமாலி புறப்படுகிறான், அவன் மடிந்து விடுகிறான். ராமனுடைய தூதன் ஆஞ்சநேய பெருமாளால் இப்போ இதை கேள்விப்பட்ட 5 பேர், அவர்கள் 5 சேனாதிபதிகள், ராவணனுடைய படைக்கு பக்கபலமாக விளங்கக்கூடியவர்கள். அவர்களுடைய பெயர்கள் விருபாட்சன், யூபாட்சன், துர்த்தரன், பிரகசன், பாசகரணன். இந்த 5 தானை தலைவர்களும் ராவணனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள். அது என்னன்னா, மன்னவா, தாங்கள் அக்குரங்கை பிடிக்க நீங்கள் போகக்கூடாது, நாங்கள் இருக்கிறோம் அல்லவா, நாங்கள் சென்று அந்த குரங்கினுடைய வலிமையை அடக்கி அதை கயிற்றால் கட்டி உங்களிடம் கொண்டு வருகிறோம் அப்படின்னு புறப்படுறாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு போர் புரிவதில் அவ்வளவு ஆர்வம். இரண்டாவது என்னன்னா, இந்த வேலையை நமக்கு அவர் கொடுத்தால் நாம் ரொம்ப சந்தோஷப்படலாம் இல்லையா, நாம் அந்த வலிமையை அடக்கி அதை கொண்டு வந்து இங்கே நிறுத்தணும்னாக்கா நமக்கு பெரிய ஒரு பெருமை தானே. அதனால் அவங்க புறப்படுறாங்களாம். அவர் அனுமதி கொடுத்து விட்டார் இலங்கேஸ்வரன். இப்போ இந்த தானை தலைவர்களுடைய வலிமை எப்படிப்பட்டது? ஏன்னா ஒரு ராவணன் சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டான் இல்லையா தன்னுடைய சேனாதிபதிகளை. அவர்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கும் அல்லவா. அப்படி அவர்களுடைய வலிமையினுடைய சக்தி என்ன, இதை நாம் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, அவர்கள் தேவேந்திரனை வென்றவர்களாம். குபேரனை பிடித்து அவனுடைய வலிமையை அடக்கி அவனிடம் இருக்கும் இல்லையா மணிகள், ரத்தனங்கள், இதையெல்லாம் கொண்டு அவர்கள் அணிகலன்களாக அணிந்தவர்களாம். திசை யானைகள்னு சொல்லுவோம் இல்லையா, 8 திசையிலையும் அந்த யானைகளை அடக்கி அதன் தந்தத்தை கொண்டு அதை காதணியாக மாற்றி அதை காதுகளிலே அணிந்திருப்பவர்களாம். அவர்களை கண்டா எல்லாரும் பயந்து நடுங்குவாங்களாம். தேவேந்திரன் இருந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவானாம். அவ்வளவு ஒரு வலிமையா அவங்களுக்கு. இப்போ இவங்க கிளம்புறாங்களாம். இவங்க சும்மா கிளம்ப மாட்டாங்க இல்லையா, இவர்களுக்கென்று 4 வகை சேனைகள் இருக்கும் அல்லவா. அப்படி அது எத்தனை எண்ணிக்கைன்னு நாம் பார்க்கலாம். ஏன்னா அவர்களுடைய தேர்ப்படைகள் 50,000ஆம். அதனுடைய 2 மடங்கு என்னவோ அது யானை படைகளாம், அதை விட 2 மடங்கு என்னவோ அது குதிரை படைகளாம், அதை விட 2 மடங்கு காலாட்படைகள். அப்போ நாம் எண்ணிக்கையை கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். இவ்வளவு பேரும் புறப்படுகிறார்கள் ஒரே ஒரு ராகவனுடைய தூதனை பிடிக்க. அப்போது ஆஞ்சநேய பெருமாளுடைய வலிமை தான் எத்தகையது, அவருடைய அசாத்திய திறமை தான் எப்படிப்பட்டது. அவர் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம் ஆஞ்சநேய பெருமான். ஏன்னா அவருடைய வலிமையை பற்றி நாம் சொல்லணும். ஒரே ஒரு குரங்கு இங்கே இலங்கை மாநகருக்கு வந்து விட்டதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் எத்தனை பேரை அழித்தது, எவ்வளவு ஒரு அழிவை உண்டாக்கி விட்டது, நாசத்தை. ஏன்னா நந்தவனத்தை அழிச்சிட்டாரு. அதை கேட்க வந்த கிங்கரர்களையும் அவர் அழித்து விட்டார். ஏன்னா கிங்கரர்கள் எவ்வளவுன்னு நம்மளால் எண்ணிக்கை சொல்ல முடியலன்னு நாம் முன்னாடியே சொன்னோம். ஏன்னா காடு எவ்வளவுன்னு நம்மளால் அறுதிட்டு கூற முடியுமா எண்ணிக்கையை. அவ்வளவு வீரர்கள் வந்தும் அவ்வளவு பேரும் ஒருத்தர் கூட மிஞ்சவில்லை, அத்தனை பேரும் மடிந்து விட்டனர். அதற்கு பிற்பாடு வந்தான் சம்புமாலி, மிகப்பெரிய அரக்கன். ஏன்னா அவனுடைய உருவமே மலைகளை போன்று இருக்குமா. அப்படிப்பட்டவன் இறந்து விட்டான். எப்படி? அவனுடைய தேர் மீது குதித்து ஆஞ்சநேய பெருமாள் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் வைத்திருந்தான், அந்த வில்லு. அந்த வில்லில் இருக்கக்கூடிய நாணை கொண்டு அவனுடைய கழுத்தை சுற்றி இறுக்கி அவனை கொன்று விட்டார் ஆஞ்சநேய பெருமாள். அப்போ எவ்வளவு அசாத்திய திறமை இருக்க முடியும். நாம் நினைக்கலாம் இவ்வளவு பேரையும் கொன்று விட்டு அவருக்கு சோர்வாக இருக்குமோ என்னவோ அப்படின்னு. ஆனால் ராகவன் தூதனுக்கு சோர்வு என்றால் என்ன என்பதோ அச்சம் என்றால் என்ன என்பதோ கிடையாது. அவ்வளவு தைரியமாக துணிச்சலாக அமர்ந்திருந்தாராம் அந்த தோரண வாயிலிலே. எப்படி இருக்கிறதாம் அவருடைய உருவம், சூரியனை போன்று இருக்கிறதாம். அவ்வளவு பிரகாசமாக அமர்ந்திருக்கின்றார் மாருதி. இப்போ வராங்க 5 பேரும். வரும்பொழுது எப்படி இருக்கிறது அவர்களுடைய கூச்சல். ஏன்னா அவர்களுடைய அந்த கவசம் அணிந்திருப்பார்கள் அல்லவா, அந்த கவசம் எப்படி இருக்கின்றது சொன்னால் சூரிய ஒளிப்பட்டு தகதகவென்று மின்னுகின்றதாம். அவர்கள் வரும்பொழுது அந்த தேரிலே கொடிகளை ஏற்றியிருப்பார்கள் அல்லவா, அந்த கொடிகள் சூரியனையே மறைக்கின்றதாம். அவ்வளவு பேரும் விரைந்து வருகிறார்களாம். பூமி அதிர எல்லா அரக்கிமார்களும் பயப்படுறாங்களாம். ஏன்னா இவங்களும் மிஞ்சலனா எப்படி, ஏற்கனவே உறவுக்காரங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க ஆஞ்சநேய பெருமாளால்.
இவங்களாவது மிஞ்சுவாங்கன்னு சொன்னால் இவங்க கேட்குறாங்களா? சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க. நாங்கள் போருக்குத்தான் புறப்படுவோம், ராவணனுக்கு நாங்கள் உதவி செய்வோம், இந்த குரங்கோட வலிமையை அடக்கி நாங்கள் அரண்மனைக்கு கொண்டு வருவோம்னு தோள் தட்டி புறப்பட்டுட்டாங்க, ரொம்ப ஆரவாரத்தோட தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டே. ஆனால் இப்போ வந்து நின்றுட்டாங்களா? ஆஞ்சநேய பெருமாள் பார்க்கிறாரு. நாம் நினச்சி பார்க்கலாம், ஒரே ஒரு ஆஞ்சநேய பெருமாள் இத்தனை வீரர்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் என்ன பண்ணுறாரு? மனதிற்குள்ளேயே சீதா பிராட்டி உடனுரை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை நினைத்து கொண்டு தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி கொண்டாராம். ஏன்னா சிறிய உருவத்தால் போரிட முடியாது. ஏன்னா அவர்களுடைய உருவம் எப்படி இருக்கிறது? மலைகளை போன்ற உருவமா, கோர பற்கள், வாயை திறந்து கொண்டு சூரியனை விழுங்க வரும் அல்லவா பாம்பு, ராகுவும் கேதுவும் அப்படி வாயை திறந்து கொண்டு வருகிறார்களாம். ஆனால் தானே தலைவர்கள் பாருங்க ரொம்பவும் உஷாராக இருக்காங்க. அவங்க பின்னாடி வராங்க. சேனை தலைவர்கள் நாம் என்ன சொல்வோம், முன்னாடி நின்று போரை தலைமை தாங்கி நடத்துவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல அந்த சேனைகளை அனுப்பி விடுகிறார்கள். பின்னாடி இவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கிறார் ஆஞ்சநேய பெருமாள், சரி நமக்கு நல்ல வேலை வந்துடுச்சு, நம்ம நல்லா புகுந்து விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாரு. எல்லாரையும் எப்படி அழிக்கிறாருன்னு நாம் கேள்வி கேட்கலாம். ஏன்னா முன்னாடி நாம் பார்த்தோம், ஒரு மரத்தை கொண்டு அடித்தார் அப்படின்னு கிங்கரர் வதைப்படத்தில். அதுக்கப்புறம் சம்புமாலியை எப்படி கொண்டாருனாக்கா, அவர் தேர் மேலே குதித்து கழுத்தை இறுக்கி அவனை கொன்று விட்டார். இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ வீரர்கள். நாம் தான் சொன்னோம் இல்லையா, 50,000 தேர்ப்படை, அதனுடைய இரட்டிப்பு மடங்கு தான் யானைப்படை. அப்போ எத்தனை குன்றுகள் மாதிரி இருக்கும்? ஒருத்தரும் எதிர்க்க தெரிய மாட்டேன்றாங்க. அவ்வளவு புழுதிப்படலம், அவ்வளவு அணிவகுப்பு, அவ்வளவு வீரர்கள். என்ன பண்ணுறார் ஆஞ்சநேய பெருமாள்? பெரிய உருவமாக எடுத்துக்கொள்கிறார். ஒரு பெரிய இரும்பு தூணை எடுத்துக்கொள்கிறாராம். அது மட்டும் கிடையாது, முன்னாடியே இறந்து போனாங்க இல்லையா வீரர்கள், அவங்க விட்டுட்டு போனாங்க இல்லையா போர்க்கருவிகள், இவ்வளவும் இருக்கும் இல்லையா, இதையெல்லாம் அவர் கையாள்கிறாராம். என்ன பண்ணுறாராம், இரும்பு தூணை பற்றி சுழற்றி கொண்டு அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து சுழன்று அடிக்கிறாராம் சூறாவளி காற்றாக. ஒவ்வொருத்தருக்கும் தலை எங்கே போச்சுதுன்னு தெரியாது, கை கால் முதலிய உறுப்புகள் எங்கே சிதைந்து போயினவென்று நம்மால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு வேகம் சுழன்று அடிக்கிறார். எல்லாரும் தன்னுடைய கண்களை இழந்தும் தன்னுடைய உறுப்புகள் சிதைந்தும் கை கால்கள் எல்லாம் சிதைந்து போயும் ரொம்பவும் அந்த கூச்சல் அதிகமாக இருக்கிறதா இப்போ போர் செய்யும் பொழுது. அப்போ இந்த தானே தலைவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், 5 பேரும் பின்னாடி. இவ்வளவு பேரும் அடிந்து விடுவார்களா? நம்மால நினைச்சு பார்க்க முடியுமா? ஆனா அவ்வளவு அழிவையும் உண்டாக்கினார் ராமதூதன் மாருதியன். அவருக்கு ரொம்பவும் கோபம். அசோகவனத்துல சீதையை பார்த்தது முதற்கொண்டு அவருக்கு என்ன ஒரு கோபம் வந்ததுன்னாக்கா, ராவணனுடைய 10 தலைகளையும் பிடித்து நன்றாக கைகள் வலிக்குமாறு அரைந்து அவனுடைய வாயில குருதி ஒழுகச் செய்து ஒழுங்காக கொண்டு போய் விட்டுவிடு சீதா பிராட்டியை ராமனிடம் அப்படின்னு சொல்லலாம்னு அவருக்கு அவ்வளவு கோபம். ஆனால் அவர் அடக்கிக்கிட்டு இருந்தாராம் கோபத்தை. ஏன்னா ராமர் என்னன்னு சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு கணையின் மூலம் ராவணனுடைய 10 தலைகளையும் கொன்று விட வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு சபதம் வச்சிருந்தாரு. சீதா பிராட்டி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, தன்னுடைய ஒற்றை சொல் மூலம் இந்த இலங்கை மாநகரை அவங்களால் அழித்து விட முடியும், ஏன்னா கற்புக்கு அரசி. ஆனால் அவங்க எதுக்கு பொறுமையாக இருந்தாங்க, ராமன் வந்து இந்த வேலையை செய்யணும், ராவணனுடைய கண்களை கழுகுகளும் காகங்களும் கொத்தி தின்ன வேண்டும், இதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு சபதம் வச்சிருந்தாங்க. அதனால இவரு ரொம்பவும் தன்னுடைய கோபத்தையும் பராக்கிரமத்தையும் அடக்கி கொண்டிருந்தாராம். ஆனால் இவ்வளோ வீரர்கள் வந்தார்கள் அல்லவா, அப்போ இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமா போயிட்டது. ஏன்னா அடக்கி வைத்திருந்த கோபத்தை வெளிப்படுத்த ஒரு காரணம் கிடைத்து விட்டது அல்லவா. அதனால என்ன பண்றாராம், இவ்வளவு வீரர்களையும் அவர் அழித்து விட்டாராம். இப்போ எப்படி இருக்காங்க, பார்க்கடலை கடைந்த மத்து மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காராம் ஆஞ்சநேய பெருமான். கைலாய மலையை போல அவர் காட்சி கொடுக்கிறாராம். ஆனால் இந்த பார்க்குறாங்க இல்லையா 5 தானை தலைவர்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்களாம், இது சாதாரண ஒரு குரங்கு கிடையாது, இது ஏதோ ஒரு தெய்வ வடிவம், இதற்குள்ள தெய்வ ஆற்றல் நிரம்பி இருக்கிறது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் முன்னாடி ரொம்பவும் பெருமையாக பேசிக்கிட்டு வந்தாங்க இல்லையா, நாங்கள் ஆற்றலை அடக்கி கொண்டு வந்துடுவோம் ஆஞ்சநேய பெருமாள் அப்படின்னு இந்த குரங்க. அதனால் அவங்க பின்வாங்கலையாம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு அங்கேயே நிற்கிறாங்களாம் போர் செய்வதற்கு. ஆஞ்சநேய பெருமாள் பார்க்கறாரு. சரி, முன்னாடி அவர் என்ன பண்ணார், சம்புமாலிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. அப்பா நீ தனியாக நின்றுட்ட, உன் கூட வந்து அவங்கள காப்பாற்றக்கூடிய சக்தி உனக்கு இல்லை, அந்த ஆற்றலும் உனக்கு போயிடுச்சு, நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொன்னார் இல்லையா.
ஆனால் அந்த சான்ஸை இங்கே அவர் கொடுக்கல. என்ன பண்ணுறாரு, 5 பேரையும் ஒவ்வொருவராக அவர் அடித்து வீழ்த்துகிறார். அந்த 5 தானை தலைவர்களையும் அவர் யமனுலகு அனுப்பிவிட்டார். எப்படின்னு கேட்கலாம். ஏன்னா தேரோட தேர் எடுத்து அவர் மோதிடுவாராம். அவர் எங்கே நிற்கிறாருன்னு நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. போர் நடக்கும் பொழுது அவ்வளவு வேகம். ஏன்னா காற்றின் மைந்தன் அல்லவா, வாயு புத்திரன் தானே ஆஞ்சநேய பெருமாள். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே நிற்கிறாருன்னு நம்மால் அனுமானிக்க முடியாது. இந்த செகண்ட் இங்கே நிற்கிறாருன்னு நாம் நினைக்கலாம், பிரகாசன் முன்னாடி. அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவார், துர்த்தரன் முன்னாடி நிற்பார். அலார்னு ஒரு ஆறாரை வர. இந்த பக்கம் என்ன பண்ணுவார், அவனுடைய தேரை எடுத்து விசிறி அடிப்பாராம் வானத்தில். தேர் இல்லாமல் என்ன பண்ணுவான் தானே தலைவன், வெறும் தரையில் நிற்கணும். அப்போ என்ன பண்ணுவார், அவன் மேலே மோதுவார் இன்னொரு தேரை கொண்டு. இப்படி காற்றினும் கடுகி அவர் செய்த செயலை நம்மால் விவரிக்க முடியாது. அவ்வளவு வேகம், அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு சக்தி வெளிப்பட்டதான். அவருடைய வீரியம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது இந்த படலத்தில். எப்படி இருந்தார்களாம் அந்த 5 பேரும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, 5 புலன்கள் என்று 5 பொறிகள், கண் காது மூக்கு செவி இந்த உடல், அது மாதிரி இருந்தாங்களாம். ஆனால் இந்த தீப்பொறிகள் எப்படி நமக்கு தெளிவாகும், அதனுடைய அந்த மாயை. ஒரு நல்ல அறிவு உணர்ச்சி வேண்டுமல்லவா, மெய்ஞானம் வேண்டுமல்லவா, அது இருந்தால் என்ன நடக்கும், இந்த 5 புலன்களை வென்று விடலாம் அல்லவா. அப்படித்தான் திகழ்ந்தாராம் ஆஞ்சநேய பெருமான். எப்படி இந்த 5 தானை தலைவர்களும் இந்த 5 பொறிகளுக்கு ஒப்பாக இருந்தார்களாம். ஆனால் இதை அழித்து விட்டு எப்படி இருக்கிறாராம், மெய்ஞானமே உருவாக கொண்டு ஆஞ்சநேய பெருமாள் அங்கே நின்று கொண்டிருக்கிறாராம் மிகவும் புன்னகையோடு. ஏன்னா ராகவன் தூதனுக்கு தோல்வி ஏது, ராமநாமமே எவ்வளவு இடர்களை தடுக்கக்கூடியது. 100 யோஜனை தூரம் உள்ள கடலை ஒரு குரங்கினால் தாண்ட முடியுமா? அவர் சாதாரண மனித குரங்கு கிடையாது, அவர் தான் ருத்ரன் அம்சம் அல்லவா. அதனால் அவர் எவ்வளவு பெரிய உருவம் கொண்டு எவ்வளவு காற்றினும் கடுகி வந்திருப்பார். இப்போ உள்ள புகழ்ந்து இவ்வளவு நாசத்தையும் விட்டார் அல்லவா. இப்போ சம்புமாலையும் இறந்து விட்டான். அதை முடித்து பஞ்சசேனாதிபதிகள் வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் யமனுலகு அனுப்பிவிட்டார் ஆஞ்சநேய பெருமாள். சரி, நாம் இவ்வளவு சொல்கிறோம், இது உண்மைதானான நமக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடும். இதற்கு கூட நமக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. என்னன்னா, துவாபார யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அண்ணன் பலராமர், அவருக்கு என்ன நினைப்புனா, பலத்தில் நம்மளை மிஞ்சி உலகத்தில் வேற யாரும் கிடையாது, நாம் பெரிய பலசாலி, நாம் நினச்சா எதை வேணால் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கர்வம் வந்து விட்டதாம். இதை புரிந்து கொண்டாராம் கிருஷ்ண பரமாத்மா. அவர் என்ன சொல்கிறாராம், ஒரு தடவை தன்னுடைய அண்ணாவை கூப்பிட்டு பலராமரை, அண்ணா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் பல தேசத்துக்கு சென்று புனித நீர் ஆட வேண்டும்னு சொல்கிறீங்க இல்லையா, ஏன்னா பல புனித ஸ்தலத்தில் புனித நதிகள் இருக்கும் அல்லவா, அங்கெல்லாம் சென்று நீராட வேண்டும் என்று ரொம்பவும் ஆசைப்பட்டீர்கள் அல்லவா அண்ணா. அதனால் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொன்னாக்கா, ராமதூதன்னு ஒருத்தன் இருக்கு ஆஞ்சநேய பெருமாள், அவங்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சுலபமாக உங்களுடைய இந்த ஆசையை நிறைவேற்றி விடுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவரும் புறப்படுறாராம் பலராமர். ஆனால் இவர்கிட்ட அகம்பாவம் அதிகமாக இருந்தது, அடக்கம் கொஞ்சமும் கிடையாது. நேராக போகிறார் ஆஞ்சநேய பெருமாள் கிட்ட. அவர் கண்ணை மூடி தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரா ராமா ராமான்னு. அங்கே போய் நின்றுக்கிட்டு சொல்கிறாராம், ஏ குரங்கே, என்னுடைய தம்பி சொன்னான், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது புனித க்ஷேத்ராடனம் போகணும்னு, என்னை கூட்டிகிட்டு போகிறியா அப்படின்னு. கண்ணை திறந்து பார்க்குறார் ஆஞ்சநேய பெருமாள். தங்கள் சித்தப்படி ஆகட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாராம், கையால் தூக்கிக்கிட்டு போகலையாம், வாலில் சுழட்டி கூட்டிக்கிட்டு போகிறாராம். ஒவ்வொரு புனித நதியிலையும் அவரை முக்க வைக்கிறாராம். எப்படி பாருங்க, இது கங்கை, இங்கே ஸ்நானம் பண்ணிக்கோங்கன்னு உள்ள டப்புன்னு உள்ளே போட்டு மூடுவாராம். கங்கை நதியில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுல இவருக்கா மூச்சு முட்டிடும், வாய்க்குள்ளெல்லாம் தண்ணி போயிடும். அப்புறம் கூட்டிகிட்டு போகிறாராம், இது கோதாவரி, இங்கே நீராடிட்டிங்களான்னு கேட்குறாராம். அவருக்கு வாயை திறக்க முடியல, ஏன்னா வாயிலெல்லாம் தண்ணி இருக்குது, மூக்குலையும் தண்ணி போயிடுச்சு, வாயை திறந்து பேச முடியல. ஏன்னா நாம் நம்முடைய கஷ்டத்தை எப்படி வெளிப்படுத்துவோம், வலிக்குதுன்னு சொன்னால் கூட நம்ம கத்தணும் இல்லையா அம்மா அப்பான்னு, அதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது, நல்லா வாயிலெல்லாம் தண்ணி புகுந்துடுது. இப்படி ஒவ்வொரு புனித நதியாக அவர் கொண்டு போயிட்டு நீராடிட்டு வராராம். எல்லா இடத்தையும் நீராட்டி முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்து விடுறாராம் துவாரகையில். நீங்கள் கேட்டீங்கல்ல, உங்களை கொண்டு போயிட்டு புனித நதியெல்லாம் நீராடணும்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. இவருக்கு ஏண்டா சொன்னோம்னு ஆகி போச்சு தான். ஏன்னா பலராமருடைய வலிமை அப்படி. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய கையில் ஒரு ஆயுதம் வச்சுருப்பார், கோடரி மாதிரி. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார், அவர்
மண்ணில் கிழிச்சாக்கா ஆறுகள்லாம் என்ன பண்ணுமா, தாண்டாதான். அவர் சொன்னாக்கா அப்படியே நிற்குமா. ஆனால் இங்கே என்ன நடந்தது, ஆஞ்சநேய பெருமான் தன்னுடைய வாளினால் கட்டி அவரை ஒவ்வொரு புனித நதிக்கும் கொண்டு சென்று நீராட்டு விட்டு வருகிறார். அதனால் இவருக்கு மூச்சு முட்டி போச்சுது, வாயை திறந்து பேச முடியலை. அப்புறம் வந்து நிற்கிறாரு, ரொம்ப மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க பலராமர். கிருஷ்ணர் நிற்கிறாரு மந்தகாச புன்னகையோட, கையில் புல்லாங்குழலோடையும் அவருடைய கூந்தலில் அந்த மயில் பீலிகை அசைய கேட்கிறாரு, என்ன அண்ணா நீங்கள் முடிச்சிட்டிங்களா உங்களுடைய க்ஷேத்ரானனத்தை அப்படின்னு கேட்கும் பொழுது அவரால் வாயை திறந்து பேச முடியலையா பலராமரால். அவர் சொல்கிறாராம், முடிச்சிட்டப்பா, எனக்கு போதும், என்னுடைய ஆணவம் அழிஞ்சது அப்படின்னு சொல்கிறாராம். ஏன்னா அவருக்கு பலராமர்னு பேர், பலத்தில் பெரியவர். அவர் என்ன நினைக்கிறார், இப்போது ஆஞ்சநேய பெருமாள் முன்னாடி நம்மளால் நிற்க முடியாதுன்ற உண்மை அவருக்கு புரிந்து விட்டது. பக்தியினுடைய சக்தி அவருக்கு தெரிந்து விட்டது. இப்போ நமக்கு அந்த சந்தேகமும் தீர்ந்து விட்டதல்லவா. ஏன்னா ஆஞ்சநேய பெருமாளால் இவ்வளவு ஒரு வேலையை செய்ய முடியுமா, இவ்வளவு ஆற்றலை வெளிக்காட்ட முடியுமான்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அது நமக்கு நிவர்த்தியாகிவிட்டது. ராகவன் தூதன் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி விட்டான். இந்த 5 தானை தலைவர்களும் மாண்டு விட்டார்கள். இந்த தகவலை கொண்டு போயிட்டு எங்கே சொல்கிறாங்க, மறுபடியும் அரண்மனையில் இலங்கேஸ்வரன் கிட்ட சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், இது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் போல இருக்கே, இதுக்கு மேலே நாம் தாமதிக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளோ பெரிய அழிவை உண்டாக்கி விட்டார் ஆஞ்சநேய பெருமாள். ஏன்னா அவங்க இறந்தாங்க இல்லையா, அந்த 5 பேர் மட்டும் இறக்கலையே, அவங்க கூட சென்ற படையும் அல்லவா இறந்து விட்டது. அவர்களை அழித்து விட்டு அவர் எப்படி நிற்கிறாரு, சூரியன் மாதிரி அல்லவா தன்னுடைய சக்தியை வெளிக்காண்பித்து கொண்டு நிற்கிறார். இந்த 5 பேரினுடைய படைகளினுடைய அந்த மக்கள் போனாங்க இல்லையா பின்னாடி, அவர்களுடைய உறவினர்கள்லாம் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு கதறுகிறார்கள். அந்த மரண ஓலம் அந்த இலங்கை மாநகரை சூழ்ந்து கொண்டதாம். இது நாள் வரைக்கும் அவர்கள் மகிழ்ச்சியான ஆரவார ஒலி மட்டுமே தேவர்களுக்கும் மக்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் முதல் முறையாக ராவணனுடைய மக்கள், அரக்கர்கள், அவர்களுடைய உறவினர்கள் கதறி எழுத ஒலி இது கேட்டதாம் இலங்கை மாநகர். இதை செய்தவர் ஆஞ்சநேய பெருமாள். இதை கேட்டவுடன் மேலே இருக்காலையா தேவர் உலகத்தில் இந்திரன், அவனுக்கு புன்னகை பூத்ததான் அவனுடைய வதனத்தில். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்பவும் ஆனந்தப்பட்டான். இலங்கை மாநகரத்தில் எப்படி ஒரு துக்ககரமான சம்பவம் நடைபெற்றது குறித்து அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமா. மும்மூர்த்திகளுடைய முகங்களும் முறுவல் பூக்குகிறதாம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியலையா, எவ்வளவு பெரிய அருமையான வேலையை செய்திருக்கிறார் ஆஞ்சநேய பெருமாள். அதனால் அவங்களுக்கும் ரொம்பவும் சந்தோஷமாக போயிட்டதான். இப்போ இந்த செய்தியை சொல்கிறார்களாம் காவலர்கள். ஐயா, 5 பேரில் ஒருவர் கூட மிஞ்சவில்லை, அத்தனை பேரும் யமனோருக்கு அனுப்பிவிட்டு இந்த குரங்கு நின்று கொண்டிருக்கிறது ஆற்றலோடு, தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ராவணன் பார்க்கிறான், இதற்கு மேலே நாம் சான்ஸ் கொடுக்கக்கூடாது, நாமளே புறப்பட்டுடலான்னு நினைக்கும் பொழுது இன்னொருத்தர் வந்து நிற்கிறார். அவர் யாருன்னா அக்ககுமாரன். அவரை எப்படி சமாளிக்கிறார் ஆஞ்சநேய பெருமாள் என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஆஞ்சநேய பெருமாளினுடைய ராம தியானத்தை நாமும் மேற்கொண்டு கொண்டு ஸ்ரீராம் ஜெயராம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.